அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். புலந்திருக்கின்ற இந்த அழகான காலப்பொழுதில் இணைந்திருக்கின்றோம் தலைவாசல் நிகழ்ச்சியோடு. தலைவாசல் நிகழ்ச்சி என்றும் வழமை போன்று அத்தனை அம்சங்களையும் உங்களுக்காக மகிழ்விக்க அறிவூட்ட கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றது. அதேவேளை இன்றைய தினம் நிகழ்ச்சியின் ஒவ்வொரு அம்சங்களாக பார்க்கும் முன்பாக ஒரு விடயத்தை பகிர்ந்து கொள்ள நினைக்கின்றேன். பொதுவாக நாங்கள் எவ்வளவு தூரம் எங்களுடைய குடும்ப உறவினர்களாக இருக்கட்டும் அல்லது நண்பர்களாக இருக்கட்டும், வேலைத்தளத்தில் வேலை செய்பவர்களாக இருக்கட்டும், இலகுவாக இருக்கின்றோம் அவர்கள் எங்களோடு தொடர்பு கொள்வதற்கு அல்லது பேசுவதற்கு அல்லது மனம் விட்டு ஏதாவது ஒரு விடயத்தை கலந்துரையாடுவதற்கு நாங்கள் எவ்வளவு தூரம் இலகுவானவர்களாக இருக்கின்றோம் என்பதை எங்களுக்குள் நாங்களே கேட்டுக்கொள்வோம். முடிந்தால் எங்களுடைய உறவினர்களிடம், நான் உனக்கு மிகவும் இலகுவானவளாக இருக்கின்றேனா, நீ அழைத்து எந்நேரமும் என்னோடு பேசுவதற்கு அல்லது உன்னுடைய மனதில் இருக்கின்ற அத்தனையும் வெளிப்படையாக என்னோடு பேசுவதற்கு நான் ஏற்புடைய ஒருவராக இருக்கின்றேனா என்பதை மற்றவர்களோடு பேசி முடிந்த அளவுக்கு இன்றைய பொழுதில் நாங்கள் அதை தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக மாறிவிடுவோம். சரி, இப்போது வாருங்கள் தலைவாசலின் ஒவ்வொரு அம்சங்களாக பார்க்கலாம். தலைவாசலின் அடுத்த அம்சம் யாவரும் கேளீர். யாவரும் கேளீரில் இன்று நாங்கள் எதை பற்றி பேசப் போகின்றோம் என்றால், இந்த ஆசைகள் எங்களுக்குள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். எந்த விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதில் எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். ஆகவே அந்த ஆசைகள் என்பவை தவறானவையா? பொதுவாக இலட்சியங்கள் என்று எடுத்துக்கொண்டால் கூட அது கூட ஒரு வகையான ஆசைதான். எங்களுடைய கனவு அதுவும் ஒரு ஆசைதான். எங்களுடைய எண்ணங்கள் அவையும் ஆசைதான். ஆகவே இந்த ஆசைகள் என்பவை தவறானவையா? அல்லது இந்த ஆசைகளை நாங்கள் முறையாக சரியாக வடிவமைத்துக் கொள்வதானால் அது எப்படி சாத்தியப்படுகிறது? இதை பற்றி தான் இன்றைய தினம் யாவரும் கேளீர் பேசப் போகின்றது. வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்லலாம். தலைவாசலின் யாவரும் கேளீர் இன்று எதை பற்றி பேசப் போகின்றது என்பதை பற்றி நான் ஏலவே முன்னுரை தந்திருக்கின்றேன். இந்த ஆசையை சீரமைப்பது என்பது, ஆசை அது எங்கள் அனைவருக்கும் இருக்கின்றது தான். அது சிறியவர்கள் தொடக்கம் பெரியவர்கள் வரை நாங்கள் என்னதான் ஆசையை துறக்க வேண்டும், சரியான பேராசைகள் எங்களுக்குள் இருக்கக்கூடாது என்று சொல்லி கொண்டு வந்தாலும் எங்களுக்குள் ஒரு விதமான ஆசைகள் எந்த விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் இருக்கத்தான் செய்கின்றது. ஆகவே இந்த ஆசையை சீரமைப்பது என்பது எப்படி? ஆசை என்பது தவறான விடயம் தானா? அது இருப்பது என்பது ஒரு பாவமா? அவ்வாறான கேள்விகள் எங்களுக்குள் இருந்தால் இந்த கலந்துரையாடல் ஆசையை எவ்வாறு சீரமைப்பது என்பதன் மூலமான ஒரு தெளிவை நாங்கள் பெற்றுவிட்டால் எவ்வாறான ஆசைகள் சரியானவை என்பதை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இன்றைய தினம் ஆசையை சீரமைத்தல் பற்றி நாங்கள் யாரோடு பேச போகின்றோம் என்று பார்த்தால், திரு மதுரை வீரன் ஐயா அவர்களோடு தான் நாங்கள் பேச போகின்றோம். இவர் உலக சமுதாய சேவா சங்கத்தின் கொழும்பு கிளை தலைவராக சேவையாற்றுகின்ற இலங்கை மனவளக்கலை மன்றத்தின் தலைவர், அதே போன்று ஒரு தொழிலதிபர், பலருக்கான தொழில்களை கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு தொழில் பிரமுகர் என்று கூட அவரை நாங்கள் சொல்லலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். வாழ்க வளமுடன். பொதுவாகவே இந்த ஆசை என்று வருகின்ற போது அது அனைவருக்கும் இருக்கின்றது. நாங்கள் சாப்பிடுகின்ற சாப்பாட்டில் இருந்து நாங்கள் செய்கின்ற அத்தனை வேலைகளிலும் எங்களிடம் ஒரு தெரிவு இருக்கின்றது என்றால் அதற்கு ஆசைதான் காரணமாக இருக்கின்றது. ஆகவே இந்த ஆசை என்பது முதலாவது கேள்வி தவறான விடயம். ஆசை என்பது உண்மையில் என்ன? அதை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லிவிடுங்க. வாழ்க வளமுடன். இந்த ஆசைங்கிறது ஆசை இல்லாத மனிதரே கிடையாது. இப்போ நீங்கள் யாரையா கேட்டு பாருங்கள், நீங்கள் ஆசையெல்லாம் வாழ முடியுமான்னு கேட்டால் முடியவே முடியாது. அப்போ ஆசை எல்லாத்துக்கும் இருக்கத்தான் செய்யுது. அந்த ஆசையை எப்படி நம்ம சீரமைச்சிக்கிறதா, அதான் தலைப்பே அப்படி தான் இருக்குது. ஆசையை சீரமைப்புன்னு தான் இருக்குது. அப்போ ஆசையை ஒழிக்க முடியாது, ஆசையை சீரமைச்சிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, ஆசை மண் ஆசை, பொன்னாசை, பெண் ஆசை. இந்த 3 ஆசைகள் அது எப்படியும் உங்களால் மாற்ற முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உடல் தேவைக்காக வேண்டி நீங்கள் பசி எடுத்தோடனே சாப்பிட்ணுன்னே அதுக்கு சாப்பாடுக்கு வழி பார்க்கணும், உணவுக்கு நீங்கள் வழி பார்க்கணும். அந்த உணவு தேடுறதுக்கு நீங்கள் ஒரு தொழில் செஞ்சு தான் ஆகணும், இல்லை போய் ஒரு வேலை செஞ்சாகணும். வேலை செஞ்சு பணம் சம்பாதிச்சா தான் சாப்பிட முடியும். அப்போ அந்த மாதிரி அது தேவையான ஒரு ஆசை. அப்போ அந்த மாதிரி போகிற இடத்துல என்ன பண்ணதும் அப்புறம் அந்த ஆசையை எப்படி மறக்க முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு வெப்பத்தப்போ அந்த குளிருக்கு ஏற்ற மாதிரி இல்லாட்டி சீதோஷ நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உடுதுணி வாங்கத்தான் வேணும், நீங்கள் உடுக்க வேணும், நீங்கள் இருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும். அப்போ இதெல்லாம் இந்த ஆசையெல்லாம் எல்லாம் முடியாது. அப்போ இந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு நம்ம ஆசையை சீரமைச்சிக்கிட்டால் சரி. ஏன்னு கேட்டிங்கன்னா அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. இப்போ சாப்பாடுனாலும் ஒரு லட்டு சாப்பிட்டா இனிக்கும், 2வது லட்டு சாப்பிட்டா இனிக்கும், 3வது லட்டு சாப்பிட்டா இல்லை வேணாம் கொஞ்சம் சாப்பிட்லாம், இல்லை அது வேணால் சாப்பிட்லாம், 4வது லட்டு சாப்பிட முடியுமா?
சாப்பிட முடியாது. 5வது லிட்டர் சாப்பிட்டீங்கன்னா எல்லாமே வெளியே வந்துடும், இல்லாட்டி பெரிய உள்ளுக்கு அப்செட் ஆயிரும். இதே மாதிரி தான் எந்த சாப்பாடை சாப்பிட்டாலும் நீங்கள் ஒரு ரொட்டி சாப்பிட்டாலும் ஒரு ரொட்டி சாப்பிட்றோம், 2வது ரொட்டி சாப்பிடப்போது வயிற்று வலி வந்துடுது. ஏன்னு கேட்டால் நம்ம செய்கிற அந்த ஆசை கூடிடுது. அதுனா அந்த ஆசையை வந்து பேராசை ஆயிடுச்சு. அப்போ அந்த மாதிரி ஆசையில் வந்தோன்னு என்ன இருக்குது, நம்மளுக்கு எடுத்துக்கிறோம். அப்போ அந்த மாதிரி இந்த ஆசையை அளவு முறையணும், சாப்பாடு முறையினாலும் சரி ஒரு அளவு முறை இருக்கணும். அந்த மாதிரி உடுதுணியெல்லாம் பார்த்தா அந்த முந்தியில் வந்து இப்போ வந்து பார்த்து நிறைய உடுப்பு நிறைய வெரைட்டி வந்துடுச்சு. இப்போ நீங்கள் கடைகளில் போனால் வேணுங்க மாதிரி வகை வகையாக உடுப்பாங்களாம், அப்படிங்கிறதுக்கு வாங்கி கபடெலாம் அடுக்கி வச்சு வேலையும் இல்லை. நம்ம ஒரு அளவுக்கு மேலே உடுத்தவும் முடியாது. அப்போ அதனால் அதுலேயும் ஒரு அளவு முறை வேணும். அந்த மாதிரி நம்ம ஒரு வீடு வேணும்னா நமக்கு ஒரு இருக்கிறதுக்கு ஒரு வீடு அப்படி ஒன்று இருந்தால் போதும். அப்போ இந்த அளவில் வாழ்ந்தோம்னு சொன்னால் இதுதான் இந்த ஆசையை சீரமைக்கிறது. அப்படி இல்லாமல் இதை நீங்கள் விரிவுபடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் அதான் உங்களுக்கு எல்லாம் பேராசையாக மாறி ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம எல்லாம் முகம் கொடுக்கறதுக்கு காரணமே இந்த ஆசையை சீரமைக்காதனால வர்றதுலாம். இந்த பேராசையில் போயிட்டு விழுந்தோன்னு தான் எல்லாம் வருது. கூடுதலாக பணம் சம்பாதிக்கணும்னு போயிட்டு அதுக்காக வேண்டி தொழில்களை கூட குறைய செஞ்சு அதில் நட்டம் ஏற்பட்டு பல பிரச்சனைகள் உருவாகிட்டு வந்துடுறோம். அப்போ அதெல்லாம் இல்லாமல் இருக்கணுமா இருந்தால் இந்த ஆசையை வந்து ஒரு அளவு முறையில் வச்சுக்கிட்டோம்னா போதுங்கிற மனதோடு இருந்தோம்னு சொன்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம். அதேவேளை நீங்கள் 3 வகையான ஆசைகளை கூறியிருந்தீர்கள். மண் ஆசை, பொன் ஆசை, பெண் ஆசை. இந்த 3 ஆசைகளையும் அதிலும் எங்களுக்கு தமிழ் மொழியை பொறுத்தவரையில் தமிழர்கள் எங்களுக்கு இதிகாசங்கள் புராணங்கள் வாயிலாக இந்த 3ம் கூடாது என்பதையே நிரூபித்திருக்கின்றார்கள். அவ்வாறான கதைகள் எங்களுக்குள் சொல்லிக் கொடுத்து ஆனாலும் இந்த ஆசைகள் எங்களுடைய இயல்பான இல்லற வாழ்க்கை என்பதில் இந்த 3ம் அடங்கி கொண்டுதான் இருக்கின்றது. ஆகவே இதை பற்றி சற்று விளக்கமாக இது எந்த நிலையில் ஆபத்தாக முடிகின்றது? இப்போ பார்த்தீங்கன்னா பொன்னாசைங்கிறது வந்து பொருள் சேர்க்கறது, அதில் ஒரு அளவு முறை இருக்கணும். அப்போ அதே மாதிரி பெண்ணாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்ணாசைன்னு சொன்னால் நீங்கள் ஒரு வயதுக்கு வந்துட்ட பிறகு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆணுக்கு ஒரு பெண் துணையும் பெண்ணுக்கு ஒரு ஆண் துணையும் வேண்டும். அது இயற்கை கழிவு நம்ம உடம்புலேருந்து வெளியாகிட்டு ஆகணும். அப்போ அந்த மாதிரி ஒரு தேவைக்கு நம்ம ஒரு திருமணம் முடிக்க தான் வேணும். அதுக்கப்புறம் குழந்தைகள் உண்டாக தான் செய்யும். அப்போ அந்த மாதிரி பிள்ளைகளை பார்க்க தான் வேணும். அப்போ இந்த மாதிரி ஆசைகளை நம்ம தவிர்க்கவே முடியாது. அப்போ சொன்னாங்க அந்த காலத்தில் சொன்னாங்க இந்த மாதிரி ஆசையே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. நீங்கள் ஆசையே இல்லாமல் முனிவராக போய் என்ன செய்ய போகிறீங்க? ஒன்றும் இல்லை. ஆனால் இயற்கை என்ன செய்யுது, நம்ம இயற்கையோடு வாழ தான் வேணும். வாழ்ந்து எல்லாத்தையும் அனுபவிச்சு தான் ஆசையை ஒரு முறையான ஆசையாக கொண்டு போகலாம். இல்லை உங்களுக்கு எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் தைரியமாக செய்யலாம். உங்களுக்கு நல்லா பெருசாக செய்ய முடியும், ஒரு பிஸ்னஸ் நல்லா செய்ய முடியும், அதில் நல்லா சம்பாதிக்க முடியும், உங்களுக்கு வழி தெரியுது, கொண்டு போக முடியும்னு சொன்னால் அதுக்கு அளவோடு முறையோடு கொண்டு போகணும். அதையும் அந்த மாதிரி கொண்டு போகலாம். அந்த மாதிரி அதுக்கு தான் இந்த மண்ணாசைன்னு சொல்கிறோம். அப்போ இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே எல்லாம் நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, ஒரு 2-3 வீடை கட்டுறதுக்கு அப்படிலாம் செய்கிறாங்க இன்றைக்கி. ஆனால் அதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறார் மகரிஷி. என்ன சொல்கிறாரு, நீங்கள் அளவு முறையோடு இருந்தாவே போதும், இந்த அளவான ஆசைகளை வச்சு நிறைவான வாழ்க்கை வாழலாம் அப்படிங்கிறாரு. சிறப்பு. அதேவேளை எங்களுக்குள் இந்த ஆசைகள் இருக்கின்ற போது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான, பொதுவாக ஆங்கிலத்தில் சொன்னால் வீக்னஸ் என்று சொல்வார்கள். சிலருக்கு தங்களுக்கு புகழ்ச்சி மீதான ஒரு ஆசை இருக்கும், அவர்களுக்கு அதுவே ஒரு குறைபாடாக இருக்கும். யாரேனும் புகழ்ந்து விட்டால் அவர்களுக்காக இது வேண்டுமானாலும் செய்வார்கள். சிலருக்கு பணம் தேட வேண்டும் என்ற எண்ணம், சிலருக்கு இல்லை போதைகள், அவ்வாறான ஆசைகள் இருக்கக்கூடும். ஆகவே இந்த ஆசைகள் என்பவை எங்களை ஏதோ ஒரு வகையில் தீய வழிக்கு கொண்டு செல்கின்றது என்றால் அதை எப்படி நாங்கள் உணர்ந்து கொள்வது? அந்த ஆசைகளை முழுமையாக விட்டு வெளியே வர முடியாது என்றாலும் கூட அதை சரியான ஆசையாக முறையாக அளவாக கையாள்வதற்கான வழிகள் என்னென்ன? அதுக்கு மகரிஷி வந்து என்கிட்ட ஒரு சார்ட்டே கொடுத்துருக்காரு. முதல்ல எப்படி நீங்கள் உங்களுக்கு ஆசைன்னா என்னென்னத்தை மேலே உங்களுக்கு ஆசை இருக்குன்னு எழுதிட வேணும். ஆசை எழுதிட்டு அதை செயல்படுத்தக்கூடிய உங்கள் வயது உங்கள் நிலைமையை பார்த்துக்கணும். அதுக்கு பொருளாதாரம் எப்படி இருக்குது, உங்களோட பொருளாதாரம்லாம் எப்படி இருக்குது, அதை நிறைவேற்ற முடியுமான்னு பார்த்துக்கணும். காலம் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். இதை பார்த்துக்கிட்டு போட்டு பார்த்துட்டு இது சரியாக இருந்தால் அதை நம்ம நிறைவேற்றலாம். இல்லை இதுக்கு எங்களோட பொருளாதாரம் பத்தாது அப்படின்னா அது தேவையில்லாத ஆசை. சில பேருக்கு இந்த ஆசையை என்ன பண்ணுறது, தேவையில்லாத ஆசையில் நிறைய நினச்சி அதை உள்ளுக்கு நிறைய வச்சுக்கிட்டு இதில் சிக்காயிருவாங்க. இந்த ஆசையை நிறைவேற்ற பண்ண முடியாமல் பெரிய பெரிய ஆசைகளை, அதாவது நிறைவேற்ற முடியாத ஆசைகளை நம்ம நினச்சி உள்ளுக்கே மனசில் வச்சுக்கிட்டு இருந்து அந்த ஆசையை நிறைவேற்ற முடியாமல் அதுலேயே அவங்களுக்கு நோய் வந்துடும். ஏன்னா இந்த நிறைவேற்றப்பட முடியாத ஆசைகள் உள்ளுக்கு இருந்தாவே அதை நம்மளுக்கு நோய் உண்டாக்கிறோம். எப்படின்னா அது ஒரு பெரிய பாரம் நம்ம உடம்புக்கு. அப்போ நிறைவேற்றக்கூடிய ஆசைகள் இருந்தால் மனசு பயந்துட்டு ஃப்ரீயாக இருக்கும். நம்ம என்ன சாப்பிட முடியும் அந்த அளவுக்கு சாப்பிட்டு இருந்தோம்னா உடம்பு நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஆசையும் வந்து நீங்கள் சரியான ஒரு முறையான ஆசையாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது உடம்பு நல்லா ஹாப்பியாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அது செய்யக்கூடிய அளவுக்கு தான் நம்ம அந்த ஆசை இருக்குது. அந்த ஆசையை நிறைவேற்றுற மாதிரி. அதை தேவைக்கில்லாத ஆசையை கொண்டாந்தோம்னு சொன்னால் நம்ம சிக்கலில் மாட்டிக்குவோம்.
அதிலிருந்து விடுபடுறதுக்கு நிறைய பயிற்சி முறையில் கொடுத்துருக்காரு மகரிஷி. எப்படி நம்ம ஆசையை சீரமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பயிற்சி முறைகள் கொடுத்துருக்காரு. அதுக்கு வந்து நம்ம தவத்திலையும் கூட நீங்கள் தியான முறையிலும் கூட இந்த ஆசையெல்லாம் நமக்கு இது தேவையான ஆசையாக நமக்கு தேவையில்லாத ஆசையா அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்துகிட்டு அந்த வேலையில் இறங்கி அதில் சக்ஸஸ் பண்ணலாம். அப்படி இல்லையா முழுசாக மனசுலேருந்து எடுத்துடணும் அந்த ஆசையை. இப்போ ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு ஆசை உள்ளுக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் இந்த ஆசையை நம்மளால் நிறைவேற்ற முடியாது. நமக்கு இருக்கிற வயசு பத்தாது, அப்படி இல்லை நமக்கு வயசு போதாது, அப்படி இல்லை இந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு நமக்கு பொருளாதாரம் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக அந்த ஆசையை மனசுக்குள்ளே வச்சிடக்கூடாது. கண்டிப்பாக வெளியே தூக்கிட்டிங்கன்னா தான் மனசு ஃப்ரீயாக இருக்கும். இப்படி இல்லாட்டி குப்பை மாதிரி உள்ளுக்கு நிறைய குப்பையில் சேர்த்து வைக்கும்போது உங்களால் அதை வந்து கடைசியில் நீங்கள் சிக்காக போயிடுவீங்க. அதனால் செய்கிற தொழிலுமே ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் தொழில் செய்கிற இடத்துலையும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உங்கள் வீட்லேயும் வந்து சந்தோஷமாக இருக்க முடியாது. வீட்லேயும் எந்த நேரம் இந்த மாதிரி பெரிய ஒரு கற்பனையில் இருந்தோம்னா நம்ம அது வீட்லேயும் நிம்மதியாக இருக்க முடியாது. அப்படியான ஆசைகளை மனசை விட்டு எடுத்துடணும். அதுக்கு பயிற்சி வேணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா அதை உட்காந்து அதை நல்லா நமக்குள்ளே அகத்தாய்வு செஞ்சு நம்ம மனசுள்ளுக்கே அதை எடுத்து இது நமக்கு தேவையில்லையாங்கிறத நம்ம கொஞ்ச நேரம் நல்லா சிந்திச்சு உட்காந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். அதை மனசை விட்டு எடுத்துடணும். அதே வேளை ஆசைகள் என்று வருகின்ற போது தேவைகள், நீங்கள் சொன்னது போன்று தேவைகள் எங்களுக்குள் வசதிகள் பெருக பெருக தேவைகள் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை இருக்கும். யார் ஒருவரை கேட்டாலும் அவருடைய வருமானத்திற்கும் தேவைக்கும் இடையில் எப்போதுமே ஒரு போட்டி இருந்து கொண்டு தான் இருக்கும். என்னுடைய வருமானம் கூடுகின்றது என்றால் நான் அடுத்த கட்டம் என்ன செய்ய வேண்டும், இதை சிந்திக்கத்தான் போகின்றோம். ஒரு வகையில் தள்ளி நின்று பார்த்தால் அடுத்த கட்டம் நான் என்ன செய்ய போகின்றேன் என்பது கூட ஒரு வகையான ஆசைதான். ஆகவே எங்களுடைய தேவைகளை நாங்கள் எப்படி சுருக்கிக் கொள்வது? ஏனென்றால் தேவைகளால் தான் பாதி ஆசைகள், ஆசைகளால் தான் பிரச்சனை. தேவைகளை எப்படி சரியாக சீரமைத்துக் கொள்வது? அதான் இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் ஒரு டூ வீலர் வச்சுருக்கீங்க, அடுத்து நீங்கள் ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. அப்போ அதுக்கு முதல்ல திட்டம் போடணும். இந்த கார் வாங்குறதுக்கு காரோட விலை என்ன, இந்த காரை வாங்கினா இதை எங்கே கொண்டு வந்து நம்ம நிப்பாட்டுறதுக்கு நமக்கு வசதி இருக்கா, வீட்டில் எல்லாம் வசதி இருக்கா, இல்லை இந்த காரை நம்ம லீஸ்லேயோ கடன்லேயோ வாங்கினா அந்த கடனை கட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படின்னு இதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். தெரியாமல் நம்ம போய் சிக்கிட்டோம்னு சொன்னால், வாங்கிட்டோம்னு சொன்னால் அது உங்களுக்கு பெரிய அதான் சிக்கலாக போய் முடிகிறது. அது உங்களை நோயில் கொண்டு விட்டுரும். எப்படி நீங்கள் லீஸ் கட்ட முடியாது போய்ட்டு இல்லை அது கடனை கட்ட முடியாமல் போனால் என்ன பண்ண காரை வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்போ இருக்கிற டூ வீலரையும் போய் காரும் போயிடும். அப்போ அந்த மாதிரியான ஒரு தேவையில்லாத ஆசையை போகிறதுக்கு முன்னாடி நம்ம பட்ஜெட்டை போடணும். நம்ம எப்படி இருக்கோம், நம்ம என்ன மாதிரி இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த நிலைமையை நல்லா உணர்ந்துட்டு அப்புறம் தான் அந்த வேலையில் போய் இறங்கணும். ஒரு தொழில் செய்யணும் அப்படி தான். அந்த தொழிலில் என்ன மாதிரியான அறிவு நமக்கு இருக்குது, இந்த தொழிலை கொண்டு போகிறதுக்கான அறிவு ஆற்றல் நம்மக்கிட்ட இருக்குதா, இதுக்கு நம்ம சுற்றி இருக்கவங்கள எப்படி நமக்கு உதவி செய்வாங்க அப்படிங்கிற அந்த சூழ்நிலைலாம் தெரிஞ்சிட்டா தான் அந்த தொழிலில் போகணும். அப்படி இல்லை நமக்கு ஏற்ற மாதிரி தொழில் செய்யணுமா தான் நம்ம இண்டிவிஜுவலாக என்ன செய்ய முடியும், தனிப்பட்ட முறையில் நமக்கு என்ன தொழில் செய்ய முடியும் அதை மட்டும் பார்த்துக்கிட்டு போயிடணும். அப்போ நம்ம உடலில் நம்ம அமைதியாக இருக்கலாம், உடல் வந்து சுகமாக இருக்கலாம். இது தேவைக்கு அதிகமாக நம்ம வச்சோம்னா தான் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வர்றது. அகலம்பரடி வேலையை தொடர்ந்து மீண்டும் தலைவாசல் யாவரும் களிரோடு என்று நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற விடயம் ஆசையை சீரமைத்தல். யாருக்கு தான் ஆசை இல்லை, ஆனால் அந்த ஆசைகள் எது சரியான ஆசை, எது முறையான ஆசை, எது எங்களுக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தரக்கூடியது, இதுதான் பெரிய பிரச்சனை அனைவருக்கும். ஆகவே இன்றைய தினம் ஆசையை சீரமைத்தலில் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான விடயம் இந்த ஆடம்பரங்கள். ஏனென்று சொன்னால் இந்த சமூகத்திற்காகவே நாங்கள் சில ஆடம்பரங்களை எங்களுக்குள் உள்வாங்கிக் கொள்கின்றோம், அல்லது ஆடம்பரத்தின் மீது இருக்கக்கூடிய மோகம், அந்த ஆடம்பரமான வாழ்க்கை மீது மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய மோகமே எங்களை தூண்டிவிடும். அப்படியான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும் என்று. ஆகவே ஐயா, உங்களுடைய கருத்து இந்த ஆடம்பரத்திற்கும் ஆசைக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி எப்படி இந்த ஆசைகளை சீரமைக்கிறது, ஆடம்பரத்துக்கு இதுக்குள்ளே ஆரம்பிச்சு. அப்போ அதை இப்போ நீங்கள் படுத்து நம்ம நைட்டில் படுத்து தூங்குன பிறகு காலையில் எழுப்பி போகும்போது தலைவணி நாள் பூரா தூக்கிட்டு அலையிறமா இல்லை, ராத்திரி தேவை தலைவாணி இல்லாமல் தூங்க முடியாது. அப்போ தலையணையோடு தான் தூங்குகிறோம். காலையில் முடித்தோடனே பெட்டில் விட்டுட்டு தான் போகிறோம். அந்த மாதிரி நீங்கள் ஒரு பால் சுட வைக்கிறீங்க, பால் காய்ச்சிறீங்க. அப்போ அந்த முடிஞ்ச உடனே அது ஒரு துணியை பிடிச்சி இறக்கிடுறோம். அந்த நேரத்துக்கு தான் துணி தேவை. அந்த பால் காய்ச்சி அதை இறக்கி வைக்க தான் துணி தேவை. அப்புறம் துணியை நீங்கள் தூக்கிட்டே அலைய மாட்டீங்கல்ல. அப்போ அந்த மாதிரி எந்த விஷயத்துமே அந்தந்த நேரம் அதை அங்கனங்கன பாவிச்சுட்டு விட்டுறணும். அப்போ இப்போ நீங்கள் அப்படி இல்லாமல் அதை தூக்கிட்டே அலையிற மாதிரி போயிடாது. இப்போ நீங்கள் ஆடம்பரம்னு சொன்னால் நீங்கள் அதான் சொன்னேன் முதல்ல, அந்த நேரங்காலம் அளவு அதில் போனீங்கன்னு சொன்னால் கரெக்டாக நம்ம வந்து இதுலேருந்து விடுபட்டுக்கலாம். எதையுமே அளவோட முறையோடு வச்சுக்கணும். ஆசைங்கிறதுக்கு அளவுக்கு மிச்சமாக வச்சுட்டோம்னு சொன்னால் அது ரொம்ப சிரமம் போயிடும். இப்போ நான் சொன்ன அந்த கருத்து பார்த்தீங்கன்னா, அடுப்பை பற்ற வைக்கிறோம், பாலை சுட வைக்கிறோம்னு சொன்னால் அந்த நேரம் தான் அந்த சட்டிக்கும் அந்த நெருப்புக்கும் ஒரு தொடர்பு இருக்கும்.
அது முடிஞ்ச பிறகு அது இறக்கிட்ட பிறகு அது 2 தொடர்பு இல்லாமல் போயிடும். அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் அந்த அதை மட்டும் செஞ்சுட்டு அதை விட்டு விலையை வந்துடணும். இதுக்காக வேண்டி அதுக்கு பின்னுக்கே நான் போனோம்னு சொன்னால், அந்த ஆசையை பின்னுக்கே போனோம்னா அது சில பேர் அதுலேயே ரொம்ப இன்வால்வ் ஆகிடுறாங்க. இது நல்லா இருக்குது நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு அதையே போய் செஞ்சுட்டு அதிலேயே சிக்கலில் மாட்டிக்கிறாங்க. இப்போ இந்த பெண் ஆசையும் அப்படி தான் இருக்குது, பொருள் ஆசையும் அப்படி தான் இருக்குது. அந்த பொருளை தேடி 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 போயிட்டு அதிலேயே சிக்கலில் மாட்டிக்கிறாங்க. பெண் ஆசை அப்படி தான், அதிலேயே பின்னுக்கு போயிட்டு அதில் போய் சிக்கலில் மாட்டிக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி அதை அளவோடு வச்சுக்கிட்டோம்னு சொன்னால், தேவைக்கு பாவிச்சிட்டோம் அதோடு ஒதுக்கிட்டோம்னு சொன்னால், நம்ம தேவைக்கு மட்டும் வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் நம்ம நிம்மதியாக வாழலாம். அப்போ அதுக்கு நமக்கு ஒரு பயிற்சியே வேணும். பயிற்சி இல்லாமல் இந்த ஆசையை மட்டும் சீரமைக்க இயலாது. கண்டிப்பாக இதுக்கு ஒரு பயிற்சி வேணும். இதை எப்படி ஆசையை நிராசையாக கொண்டுறது, ஆசையை நிறைமனமாக ஆசையாக கொண்டு வரணும். நம்ம ஆசையை நிறைமனமாக்கணும். நிறைமனமாக்குறதுக்கு நம்ம மனசுக்கு பெரிய ஒரு சங்கல்பம், பெரிய ஒரு பயிற்சி முறை வேணும். அதை எப்படி இந்த ஆசையை சரி பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் ஆசையில் ஒன்று ஒன்றா எழுதணும். உங்களுக்கு என்னென்ன ஆசை இருக்குன்னு எழுதணும். நான் முதலே சொன்னேன் உங்களுக்கு. அந்த ஆசை எழுதி இது நிறைவேற்றக்கூடிய ஆசைகள் என்னென்ன, நிறைவேற்ற முடியாத ஆசைகள் என்னென்ன, அதெல்லாம் டெலீட் பண்ணி விட்டுறணும். நிறைவேற்ற முடியாத ஆசையெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா அங்கே கொஞ்சம் தான் மிஞ்சும். உங்களுக்கு தேவையான ஆசையை செயல்படுத்துறதுக்கு கொஞ்சம் ஆசைகள் தான் மிஞ்சும். அந்த ஆசைகளை அழகாக செயல்படுத்தலாம். ஒன்றொன்னா நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு ஆசையாக செயல்படுத்தினீங்கன்னு சொன்னால் அதுக்கு முழு வடிவம் கொடுத்து முழு முயற்சி கொடுத்து அந்த ஆசையை நிறைவேற்றலாம். அப்படின்னா எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் ஒரே நேரத்தில் தடுமாறிட்டு இருந்தோம்னு சொன்னால் அதை ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம ஆசையை நிறைவேற்ற முடியாது. அந்த ஆசையை ஒன்றொன்னா நம்ம டிக் பண்ணிக்கிட்டே வந்தோம்னு சொன்னால் அந்த மாதிரி நிறைவேற்றலாம். ஆமாம், இப்போது நாங்கள் குழந்தைகளை பற்றி பேசலாம் கொஞ்சம். ஏனென்று சொன்னால் வீடுகளில் பொதுவாக குழந்தைகளுக்கு அவர்களுடைய ஆசைகள் சின்ன சின்ன ஆசைகளாக இருந்தால் கூட அவர்களுக்கு எதை ஆசைப்படுகின்றோம், வீட்டினுடைய பொருளாதார நிலை அல்லது பெற்றோருக்கு இருக்கக்கூடிய வேறு பிரச்சனைகள், இதை பற்றியும் அவர்களுக்கு தெரிந்திருக்காது. ஆகவே அவர்களுடைய ஆசைகள் என்பவை மிகவும் அடம்பிடிப்பவர்களாக இருப்பார்கள். இல்லாவிட்டால் அந்த ஆசைகளை நாங்கள் நிறைவேற்றி கொடுக்காத போது அல்லது நாங்கள் உடனடியாக நிறைவேற்றுவதன் வாயிலாகவே அடுத்த முறை ஆசைப்படுகின்ற போது கூட அவர்களுக்குள்ள ஒரு விதமான பிடிவாதம் வந்துவிடும். அல்லது தோல்விகளை எதிர்கொள்ள முடியாத ஒரு மனநிலை, நான் கேட்டதெல்லாம் எனக்கு கிடைத்திருக்கிறது, நான் ஆசைப்பட்டதையெல்லாம் நான் அடைந்திருக்கிறேன், ஆகவே எனக்கு இவையும் வேண்டும், இவ்வாறான மனநிலைகள். ஆகவே குழந்தைகளை வளர்க்கின்ற போது அவர்களுக்கான அந்த ஆசைகளை ஒரு அளவீட்டை நாங்கள் கற்றுக் கொடுப்பதானால் அது எப்படி பெற்றோராக அவர்கள் கையாள வேண்டிய விடயங்கள் என்னென்ன, அதை பற்றி கூறுங்கள். எப்படின்னா, இப்போ நீங்கள் பிள்ளைகளை வளர்க்கும் போது அவங்களுக்கு தெரியணும், ஒரு விவரம் தெரிய காலத்துக்கு பிறகு அவங்களுக்கு தெரியணும் இங்கே எல்லாமே வீட்டில் ஒரு அளவு முறையாக தான் இருக்குது அப்படிங்கிறத அவங்க உணரணும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாமே வாங்கி கொடுத்தா அவங்கள கண்ட்ரோல் பண்ண கஷ்டம்தான். இப்போ எல்லாம் கேட்குறதெல்லாம் அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு இப்போ அதே தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்காங்க அப்படின்னு இல்லை. அவங்களுக்கு கொஞ்சம் விவரம் தெரிய ஒரு 6 வயசு 7 வயசுலாம் வரும்போது அவங்களுக்கு மெல்ல மெல்ல சொல்லணும். இந்த மாதிரி அவங்க நம்ம வாழ்க்கை முறை இதெல்லாம் சொல்லி இது போதும் அப்படிங்கிற இதில் அவங்கள ஒரு வழி கொண்டு வர பார்க்கணும். அப்படி இல்லாட்டி நீங்கள் சிக்கலில் தான் மாட்டுவீங்க. அவங்க வாழ்க்கை ரொம்ப கஷ்டத்தில் போயிடும். அப்போ அவங்களெல்லாம் ரொம்ப கவனமாக இந்த இதில் ஹேண்டில் பண்ணணும். அது நம்ம இருக்கிற அந்த வாழ்க்கை முறையில் தான் இருக்குது. நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம என்ன மாதிரி சூழ்நிலையில் இருக்கோம், இதை அவங்களுக்கு அப்பப்போ தெளிவுபடுத்திக்கிட்டே வரணும். உண்மைதான் நீங்கள் சொல்வது. அதே வேளை நாங்கள் பார்க்கின்ற போது இந்த சமூக மட்டத்தில் எங்கள் ஒவ்வொருவருக்கும், நாங்கள் பெரியவர்களாக வளர்ந்தவர்களாக இருந்தால் கூட சமூகத்தில் எங்களுக்குள் இருக்க வேண்டிய அந்த அந்தஸ்து பற்றியதான ஒரு பிரச்சனை எங்கள் அனைவரிடமும் இருக்கக்கூடும். பதவிகள் சார்ந்து அல்லது பட்டங்கள் சார்ந்து அல்லது எங்களுக்குள் மற்றவர்கள் எவ்வாறு புகழ்கின்றார்கள், நாங்கள் செல்கின்ற போது எங்களை பற்றி அவர்கள் என்னென்ன விடயங்களை கூறுகின்றார்கள், எங்களுடைய அழகு சார்ந்து, மிக முக்கியமான ஒரு விடயம் அழகு சார்ந்து அல்லது தோற்றம் சார்ந்து, இப்படி சமூகத்தில் நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக தோன்றுகின்றோம் என்பதில் பலருக்கு ஆசைகள் இருக்கின்றன. அந்த ஆசைகள் எவ்வாறானவை, அவற்றை அந்த நிலையாமை என்று சொல்வோம் இல்லையா, அப்படியான விடயங்கள் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நிலையாமை ஆசைனா, இப்போ நீங்கள் எதுக்கு இப்படிலாம் அழகாக இருக்குன்னு சொன்னால் அப்போ உங்களுக்காக வேண்டி இல்லையே, அடுத்தவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம அழகாக வச்சுக்கிறோம். இப்போ நமக்காக வேண்டி அதை செய்யலை, கஷ்டப்பட்டு சரி எல்லாம் மேக்கப் போட்டு எல்லாம் செய்கிறது மற்றவங்க சொல்லிடக்கூடாது அப்படின்னு மற்றவங்க தான் வாழ்கிறோம். அது இல்லையே வாழ்க்கை நமக்காக வேண்டி வாழ்கிற மாதிரி இருக்கணும். அப்போ அதை உணரணும். அதை உணர்றதுக்கு நமக்கு ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதில் நம்மளை நம்ம உணரணும். உணர்ந்து நமக்கு நம்ம எவ்வளோதான் இருந்தாலும் நம்ம இவ்வளோதான் அழகு, நம்ம இவ்வளோதான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற இதை நம்ம மனசுக்குள்ளே எடுத்து நம்ம அழகாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம உயர்வாக நினச்சிக்க வேண்டியதான். நம்ம நினச்சிக்கிட்டோம்னு சொன்னால் அந்த மாதிரியான ஒரு தாழ்வு மனப்பான்மை நமக்குள்ளே வராது. அந்த மாதிரியான தாழ்வு மனப்பான்மை வராத அளவுக்கு நம்ம உயர்வாக நினச்சிக்கணும். ஏன்னா இந்த மனித பிறவி எடுத்து வந்ததே ஒரு பெரிய விஷயம்.
இந்த உலகத்தில் வந்திருக்கதே. இது இன்னொருத்தரம் கிடைக்காது. இந்த உடல் இந்த ஒரு தரம் தான் கிடைக்கும் இந்த உலகத்தில். இந்த உடல் மறைஞ்ச பிறகு இது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ எத்தனை பேர் வர்றாங்க, இறந்து போனால் இனி அவ்வளோதான், இறந்து போனது தான். அதுக்கு பிறகு அவங்கள பார்க்கவே இல்லாது. நம்ம வாழ்க்கையில் யாரையும் அப்படி இறந்து போனாலும் திரும்ப பார்த்ததில்லை. அப்போ அந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு இந்த ஒரு உடலை நம்ம வந்து எப்படின்னா இந்த மாதிரியான இதுகளில் ரொம்ப கவனமாக தான் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் இதிலிருந்து வெளியே வந்துடலாம். இந்த மாதிரி ஆசையில் இந்த மாதிரி தேவையில்லாத இந்த தேவைக்கில்லாமல் அலங்காரங்கள், தேவைக்கில்லாத ஒரு இதெல்லாம் வச்சு நம்ம குறைச்சிக்கலாம். நம்ம பெரிய ஆடம்பரம் இதில் இருந்தால் நம்ம குறைஞ்சிக்கலாம். அதேவேளை இப்போது நாங்கள் பார்க்கின்ற போது இந்த சமூகத்தால் எங்களுக்குள் நிர்பந்திக்கப்படுகின்ற சில தேவைகள், நாங்கள் இவ்வளவுதான் எங்களுடைய வாழ்க்கை, இது போதும் என்று எங்களை மட்டுப்படுத்தி கொண்டாலும் இந்த சமூகத்தில் ஏதோ ஒரு வகையில் நிர்பந்திக்கப்படுவதால் நாங்கள் சிலவற்றை ஆசைப்படுகின்றோம், தேவை என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். அந்த விடயங்களை எப்படி நாங்கள் கையாள்வது, அதை பற்றி உங்களுடைய கருத்து? ஆமாம், இப்போ சமூகத்தில் உங்களை எப்படின்னா இப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, நீங்கள் நல்லா ஒரு கார் வச்சுருந்தா அவங்கள மதிக்கிறாங்க, நல்ல பெரிய வீடு வச்சுருந்தா அவங்கள மதிக்கிறாங்க, நீங்கள் நல்லா உடுத்திக்கிட்டு போனால் அவங்கள மதிக்கிறாங்க அப்படின்னு தான் இருக்குது. அப்போ இது எல்லாமே எப்படி இருக்குன்னு கேட்டால் ஒரு மோகம்தான். எல்லாம் ஒரு மோகத்தில் தான் இப்போ இப்படி எல்லாம் நம்மளையெல்லாம் வச்சு இது பண்ணுறாங்க. இது நம்ம தான் தீர்மானிக்கணும். நமக்கு இதெல்லாம் தேவைதானா? அப்படி இல்லாமல் இப்போ இன்றைக்கி எவ்வளோ பேர் புகழ் பெற்றிருக்காங்க. அப்படிலாம் இல்லாமல் பெரிய ஆடம்பரம் இல்லாமல் பெரிய அழகாக இல்லாமல் உள்ளவங்க கூட இன்றைக்கி பெரிய புகழ் பெற்று பெரிய இதாக இருந்திருக்காங்க. அப்படி பார்க்குறீங்க, எத்தனையோ நம்ம தலைவர்களை பார்க்குறோம், பெரிய பெரிய அறிஞர்களை பார்க்குறோம், அவங்களாம் பெரிய ஒரு ஆடம்பரமாக இருந்தில்லை, பெரிய ஒரு அழகாக இருந்தில்லை. ஆனால் இருந்தாலும் அவங்களாம் வந்து பெரிய சாதனை உலகத்தை சாதிச்சிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி உதாரணங்களாக நம்ம எடுத்துக்கிட்டு நம்மளை மாற்றிக்க வேண்டியதுதான். அந்த மாதிரி உதாரணங்களை நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கிட்டு அதனால வந்து அழகாக உடுத்திட்டு போனதுனால தான், பெரிய வீடு வச்சதுனால தான் நம்மளை மதிக்கிறாங்க அப்படி இல்லை. மதிப்பு வந்து நம்ம ஒழுக்கத்தில் தான் இருக்குது எல்லாமே. நம்ம சரியான முறையில் ஒழுக்கத்துலேயும் கட்டுப்பாடுலேயும் நம்ம சரியான வாழ்க்கை வாழ்கிறோம்னா நமக்கு ஒரு புகழ் இருக்குது. அந்த புகழ் எப்படி தேடி வந்துடும். அழகாக இருந்து தான் வரணும், இல்லை பெரிய வீடு வச்சு தான் வரணும் இல்லை. இன்றைக்கி அப்படி நிறைய பேரை பார்க்குறோம் நாங்கள். அவங்க வீட்டில் போய் பார்த்தா ரொம்ப எளிமையான வாழ்க்கையாக இருக்கும். ஆனால் அவங்க நல்ல பேரும் புகழுமாக இருக்காங்க. எல்லா இடத்துலையும் அவங்கள பொறுத்து நிறைய பேசுகிறாங்க. ஆனால் அவங்க வீட்டுக்கு போனால் சாதாரணமாக இருக்காங்க. அப்போ நமக்கு கூட ஆச்சரியமாக இருக்கும், என்ன இவ்வளோ பெருசாக இருக்கார், வீட்டில் வந்து பார்த்தா ரொம்ப சிம்பிளாக இருக்காங்க அப்படின்னு கூட நம்ம ஒரு ஃப்ரிட்ஜை கூட காணோம் அப்படின்னு கூட நம்ம இத்தனை இடத்துல பேசியிருக்கோம். அப்போ அந்த மாதிரி அது புகழுக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பேருக்கு வந்து ஆடம்பரம் தான் முக்கியம்னு இல்லை. நீங்கள் சொல்வது உண்மை. மற்றவர்கள் எங்களை பற்றி பேச வேண்டும் என்றதற்காக நாங்கள் செய்கின்ற விடயங்கள் எப்போதும் எங்களுக்காக நிலைப்பதில்லை. ஆனால் நாங்கள் சாதாரணமாக இருக்கின்ற போது அவர்கள் எங்களை பற்றி பேசுவதில் தான் உண்மையான அந்த புகழும் பாராட்டும் இருக்கக்கூடும். ஆகவே ஆசை என்பது பற்றி நாங்கள் என்னதான் பயிற்சிகள் மூலமாக எங்கள் ஆசைகளை நாங்கள் கட்டுப்படுத்துவது என்றால் கூட அந்த பயிற்சிகளை நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்வது, அது ஒரு தியானமாக இருந்தாலும் சரி, அல்லது எங்களுக்குள் நாங்களே பேசிக்கொள்வது, நீங்கள் சொன்னது போன்ற ஒரு சங்கல்பமாக ஒரு உறுதி பூணுவதாக இருந்தால் கூட அதை நடைமுறைப்படுத்துவது என்பது எப்படிப்பட்டது, அதை பற்றி பேசுவது. அதுக்கு வந்து நீங்கள் இப்போ நம்ம மனவளக்கலையில் வந்தீங்கன்னு சொன்னால் இதை நாங்கள் வந்து ஒரு பயிற்சியாக கொடுக்குறோம். முதல்ல என்ன பண்ணுறோம், முதல்ல இந்த உடலுக்கான பயிற்சியை கொடுப்போம். அந்த உடல் பயிற்சி கொடுத்தோடனே உங்களுக்கு மனசில் ஒரு அமைதி ஏற்படும். இந்த உடல் பயிற்சி, அப்புறம் காயகல்ப பயிற்சின்னு ஒன்று இருக்குது. அந்த உயிரை பொறுத்து தெரிஞ்சுக்கிறது, இந்த உயிர் இந்த பிரபஞ்சம் நம்மளை பொறுத்து தெரிஞ்சுக்கிறது. அப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டோடனே நமக்கு ஒரு மனசில் ஒரு அமைதி ஏற்படும். அப்போ இந்த உடலையும் தெரிஞ்சுக்கிட்டு உயிரையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அப்புறம் நம்ம தியான முறையில் கற்றுக் கொடுக்குறோம். இந்த தியான முறையில் கற்றுக் கொடுத்த பிறகு தான் நீ உங்கள் மனசு என்ன பண்ணணும், ரொம்ப ஒரு அமைதி நிலைக்கு வந்துடும். இதெல்லாம் தேவையில்லையா, இந்த ஆசையை எப்படி சீரமைக்கிறதுங்கிற தன்மை முதல்ல அது உள்ளுக்கே வந்துடும். ஏன்னு கேட்டால் இந்த ஃப்ரீக்குவன்சி இறங்கிடும். நம்ம மன அலைசூழல் குறைஞ்சி வரும்போது பார்த்தீங்கன்னா, மன அலைசூழல் குறைய உங்களுக்கு எல்லா உண்மைகளும் வெளிப்பட ஆரம்பிச்சிடும். உடம்புல உள்ள தன்மைகள், இயற்கையோட தன்மைகள், இது உலகத்தில் நம்ம வாழ வந்திருக்கிறது இதுக்கு தானா அப்படிங்கிற பெரிய அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோன்னே நம்மகிட்ட உள்ள சிக்கல்லாம் விலகிற மாதிரி தெரியும் நமக்கு. நம்ம இந்த சிக்கல்லாம் நம்மகிட்ட வந்து விலகி போகிற மாதிரியே தெரியும். ஏன்னா நமக்கு தேவையில்லாததுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டோம். அப்போ அப்படி நினைக்க என்ன பண்ணோம், இந்த பயிற்சியில் நீங்கள் 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் இருந்தோன்னா அவங்களே வந்து சொல்கிறாங்க, இப்போ நான் எவ்வளவோ தெளிவாயிட்டேன் அப்படின்னு சொல்லி. நான் எதுக்கோ ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன், என்னென்னதுக்கோ நான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ நாங்கள் அதெல்லாம் விட்டுட்டு நாங்கள் நிம்மதியாக வாழ்ந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் வந்துவிட்டோம். அமைதியாக இருந்தால் போதுங்கிற சூழ்நிலைக்கு வந்துவிட்டோம்னு சொல்கிறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த அமைதியை சொல்லிக் கொடுக்கணும். அமைதினா என்னென்னு சொல்லி தெரியாது அவங்களுக்கு. ஏன்னா இது ரொம்ப ஃபாஸ்ட் லைஃப் இப்போ நம்ம இருக்குது. நம்ம இருக்கிறது ரொம்ப வேகமான வாழ்க்கையில் இருக்கோம். இப்போ நம்ம கம்ப்யூட்டர் காலம் இது. எதை எடுத்தாலும் இப்போ 3G வந்தால் 10 4Gனாங்க, இப்போ 5Gங்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி ரொம்ப ஸ்பீடாக தான் எல்லாத்தையும் பார்க்குறோம் நம்ம. அந்த மாதிரியான ஸ்பீடான வாழ்க்கையில் நமக்கு எதிர்மறையாக வேணும், ஒரு அமைதி வேணும். நம்ம அந்த அமைதியை தேடுறதுக்கு வேற மார்க்கமே கிடையாது உங்கள் தியானத்தை விட்டால்.
உங்கள் மெடிடேஷன் தியானத்தை விட்டிங்கன்னா வேறு வழியே கிடையாது உங்களை அமைதிப்படுத்துறதுக்கு. டேப்லெட்னாலேயோ வேறு மருந்துனாலேயோ இந்த அமைதியை கொடுக்க முடியாது. நான் அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதனால் இந்த அமைதியை கொடுக்கறதுக்கு ஒரே முறை தியான முறைகள் தான். அதை எங்கள் மனவள கலை வந்தீங்கன்னா முறைப்படி அதை சொல்லிக் கொடுத்து தியான முறைகளில் சொல்லிக் கொடுத்து ஒரு 7 நாள் தொடர் பயிற்சி இருக்குது. அந்த 7 நாள்லேயே நான் உங்களுக்கு வந்து நிறைய விளக்கம் சொல்லிடுவோம். நிறைய நீங்கள் அதை பொறுத்து புரிஞ்சுக்குவீங்க. அந்த மாதிரியான அந்த பயிற்சிகளை செஞ்சாவே இதிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம். சிறப்பு ஐயா. மொத்தத்தில் இந்த ஆசைகள் என்பவை தவறல்ல, ஆனால் ஆசைகள் என்பவை தவறாக எந்த இடத்தில் மாறுகின்றது, அந்த தவறை நாங்கள் செய்யக்கூடாது என்றால் எப்படியான ஒரு வாழ்க்கை, எப்படியான ஒரு மனநிலையில் நாங்கள் வாழ வேண்டும், அந்த மனநிலைக்கு நாங்கள் தியானம் போன்ற பயிற்சிகள் மூலமாக எப்படி வந்துவிட முடியும் என்பதை பற்றியெல்லாம் இந்த காலை வேளையில் பேசியிருக்கின்றோம். ஆகவே ஆசையை முழுமையாக விட்டுவிடுங்கள் என்கின்ற அந்த போலி பிரச்சாரங்கள் எல்லாம் இனி தேவையே இல்லை. ஆசை எங்களோடு இருக்கட்டும். அந்த ஆசை அளவான ஆசையாக, தேவைக்கு உரிய ஆசையாக இருந்தால் அது எங்களுடைய வாழ்க்கைக்கு சௌகரியமானதாக இருக்கும் என்பது போன்ற ஒரு கலந்துரையாடலை நாங்கள் இந்த காலை வேளையில் மேற்கொண்டிருக்கின்றோம். ஆகவே எங்களோடு இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றிருந்த திரு மதுரை வீரன் ஐயா அவர்களுக்கு இந்த இடத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.